இப்படியா இருக்கிறது என்று என்ன இன்னைக்குங்க வாரம் ஒரு முறை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தபடினாலே தெசலோனிக்கர் மாட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார். வாரம் ஒரு நாள் சொல்லலை, தினந்தோறும் வேதத்தை ஆராய்ஞ்சாங்க. அதனால தான் நற்குணசாலிகளாக மாட்டாங்க. அடி மேலே அடி விழுந்து அம்மி என்ன செய்வாங்க, நகரும். ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது கல்லான இருதயங்கள் சதையான இருதயங்களாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆகவே இந்த 6 நாட்கள் 7 நாட்களுக்குரிய அந்த தியான காரியங்கள் 1வது அதிகாரத்திலிருந்து நாம் அதிகமாக எடுக்க போகிறோம். அப்போ முதல் அதிகாரத்தில் ஒரு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் முதல் நாள் என்ன செய்தார் அப்படிங்கிறத வாசிக்கும் பொழுது வெளிச்சம் என்கிற ஒன்றை தான் நம்ம வாசித்து பார்த்தோம். சரி, இந்த வெளிச்சம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆமே, ஒன்று தானே படித்தாங்க, வெளிச்சம் உண்டா கடவுள்னார். ஆகவே இந்த வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம யோசித்து பார்த்தா எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு காரியம். ஆமே, இருள் எல்லாருக்கும் என்ன செய்யாதுங்க, பிடிக்காது. இருளில் பயம் இருக்கும், இருளில் எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியாது. ஆனால் வெளிச்சம் இருந்துச்சுன்னா செடிகள் வளரும், நமக்கும் ஒரு தெளிவான சிந்தை இருக்கும். பகலில் பார்க்கும்போது பயமும் நமக்கு என்ன செய்யாதுங்க, இருக்காது. வெளிச்சம் நம்ம இடத்துல இருக்குமானால் பயமும் நம்ம இடத்துல என்ன செய்யாதுங்க, இல்லாமல் போகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகவே வெளிச்சம் அத்தியாவசியமான ஒன்றாக என்ன செய்யுதுங்க நமக்கு இருக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு மின்சாரமே கிடைக்கலன்னா கூட வெளிச்சத்தை வச்சு என்ன பண்ணிடுறோம் இப்போ? ஆமாம், மின்சாரத்தை அதுக்கும் கண்டுபிடிச்சி வச்சு என்ன பண்ணுறாங்க, அதையும் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆகவே வெளிச்சம் நமக்கு அவசியமாக இருக்கிறபடினாலே இந்த வெளிச்சம் எப்படிப்பட்டது, அது நமக்குள்ளாக எப்படியாக நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த வேளையில் நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3 - 5 வசனங்கள் வரை. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமாகி முதல் நாள் ஆயிற்று. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு நல்ல பலன் கொடுக்க உதவி செய்வீராக. உலக சிந்தனை எங்களுக்கு வராதபடிக்கு தேவரீர் நீர் பாதுகாத்துக்கும்படியாய் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ முதல் அதிகாரத்தில் இந்த முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன், 1-2 வசனங்களையும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்திலே இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்போ முதல்ல இதில் இருக்கிற ஒரு சந்தேகமான ஒரு காரியம் என்று சொன்னால், ஆண்டவர் உருவாக்கின ஒன்று ஒழுங்கின்மையாக இருக்குமா? ஆமென். ஆனால் இருந்தது என்று தான் வேதம் சொல்கிறது. இந்த 1வது வசனமும் 2வது வசனத்திற்கு பிற்பாடு இருக்கிற 3வது வசனத்திற்கு இடைப்பட்ட காலங்களிலே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மாறிவிட்டது என்று சொல்லி அறிஞர் சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆராய்ச்சிகளை நம்ம போகலை. ஆமென். நமக்கு சொன்ன இந்த சப்ஜெக்டுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறாங்க, நாம் வருகிறோம். அப்போ இந்த 3, 4, 5 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம். இப்போ இந்த வெளிச்சம் எது, யார் உண்டாக்கினார், எதை உண்டாக்கினார்? அந்த வெளிச்சம் என்ன? நல்லது. அந்த வெளிச்சம் நல்லது. அப்போ தேவனுடைய பார்வையில் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இந்த வெளிச்சத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே வேத பகுதி இன்னொன்று சொல்கிறது. அதையும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். மாறி மாறி வாசிங்க.
ஒரே ஆள் வாசிக்க வேணாம், மாறி மாறி வாசிங்க. சரி, இப்போ வாசிக்கலாம். இன்னொருத்தரை கூட வாசிங்களா? அதை நல்ல சத்தம் வாசிங்கம்மா. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இப்போ என்ன சொல்றாரு பாருங்க. கொஞ்சம் இப்போ என்ன சொல்றாருங்க? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின. அப்போ இருளிலிருந்து யார் பிரகாசிக்க பண்ணாரு? அதுதான் நல்லது என்று கண்டார் இல்லையா? இப்போ கொஞ்சம் வசனத்தை வாசிங்க. பிரகாசிக்க செய்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. இப்போ இதில் என்ன வந்துருச்சு? இந்த ஒளி எதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளி. ஹல்லேலூயா. இது என்ன குழப்புதா? குழப்ப மாதிரி தெரியுது இல்லையா? இது என்ன இயேசு கிறிஸ்துவ கொண்டு எங்கேயா கொண்டு வந்து சேர்க்கிற சம்பந்தம் இல்லாமல்? அப்படி தான் வேதம் சொல்லுது. இருளில் இருக்கிற வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணுகிறார். அப்போது பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். இப்போ இதில் வேதம் இன்னும் கொஞ்சம் சில காரியங்களை நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன புரியுங்க? இதனுடைய சம்பந்தங்கள் நமக்கு என்ன செய்யுங்க? புரிய ஆரம்பிக்கும். அதனால தான் வேதத்தை ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சுக்கிட்டு புரிந்து கொள்ள முடியுமா என்றால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால் விளக்கங்கள் பல இடங்களில் இருக்கும். அதனால தான் வேதத்தை வாசிக்கணும், நிறையா வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம். கொலோசியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 15 to 17 வசனங்கள் வரை. எம்மா கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15, 17. அவர் அதரிசனமான தேவனுடைய சற்சொரூபமும். இப்போ என்ன சொல்றாங்க? அவர் எவரு? இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சொரூபமும். அப்படின்னு என்ன அர்த்தங்க? அவர் மாதிரியே, அவரே தான், அந்த மாதிரி தான், அவர் மாதிரியே தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அப்ப சர்வ சிருஷ்டி எது? எல்லாமே முன்ன உருவாகிறதுக்கு முன்னாடி யார் உருவாக்கிட்டா? இயேசு கிறிஸ்து உருவாகி இருக்கிறார். வாசிங்க. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி முதலாவது நாளில் உருவாகும் பொழுது அதற்கு பின்னதாக உருவாகிற ஒவ்வொன்றும் யாராலே உருவாக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவினாலே. ஆமென். புதிய ஏற்பாட்டில் தானே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு. இவர் எங்க பழைய ஏற்பாட்டில் வந்திருக்கிறார். ஆமென். ரைட்டு தானுங்களாங்க? சொல்றது கரெக்டு தான். புதிய ஏற்பாட்டில் அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. ஆமென். பழைய ஏற்பாட்டில் அவர் பேர் இயேசு கிறிஸ்து இல்லை. ஆமென். அவர் பார்த்தீங்கன்னா தூதனானவர்னு சில இடத்துல வரும். பின்னாடி பகுதியில் வாசிக்கும் பொழுது நான் காட்டுறேன். தூதனானவர் அப்படின்லாம் வரும். அப்போ அப்படி தான் அவர் வந்தாரே தவிர அவர் என்ன வரல? இயேசுவாக வரவில்லை. ஆனால் ஆதியிலேயே அவர் இருந்தவர் தான். வாசிக்கலாம், இன்னொரு வாசிக்கலாம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலும் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். இப்போ என்ன சொல்றாருங்க? சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். ஆமென். ஆமென். அப்படிதானா? ரைட்டுங்களா? அப்போ சிருஷ்டிக்கப்பட்டது யார்? நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டவங்க தானே. அப்போ நம்முடைய யார் உடையவர்கள் என்று சொல்லியிருக்கு? ஆமென். அப்போ நம்முடையவர்கள் அல்ல. அப்படித்தானே பைபிள் வருதுங்க. நான் என்னுடையவன் அல்ல, நான் யாருடையவன? அவருக்கு தான் ஏன் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? கடவுளை உருவாக்கிட்டு இவன் கடவுளை உருவாக்கிட்டு இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்கிறது நான் எனக்குன்னு தான் ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கிறேன். ஆமென். அவருக்கென்றும் அவரை கொண்டும் என்ன செய்யப்பட்டிருக்க? சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர்,
எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. என்னங்க இந்த ஒரு வசனம் போதுமா? இல்லை, ஆண்டவர் 2 சாட்சிகள் இருந்தால் அது என்ன செய்யலாங்க, நம்ம நம்பலாம் இல்லையா? வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். அதுவும் இயேசு கிறிஸ்து தான் சொல்றார். வாசிக்கலாம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல். இப்போ இயேசு கிறிஸ்துவால தான் எல்லாமே என்ன செஞ்சீங்க? ஆமென். இப்போ நம்ம விசுவாசி தான் ஆகணும். இதுவரை நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கிட்டு இருங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போலேருந்து நம்ம என்ன நினைக்கணும்? எப்பா இயேசு கிறிஸ்து தான்ப்பா எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறாரு, அதை உருவாக்குனதே அவருக்காக தான் உருவாக்கி இருக்கிறாரு. ஆமாம், நம்ம இஷ்டத்துக்கு அவரை செய்யலை. இயேசு கிறிஸ்துவ நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க? தாடியெல்லாம் வச்சு, ஹிப்பி முடியெல்லாம் வச்சு, நீட்ட கவுனெல்லாம் போட்டு விட்டு நம்ம இஷ்டத்துக்குலாம் அவர் என்ன செய்யலைங்க, உருவாக்கலை. ஆமாம் ஆமாம், அவர் நம்ம தான் சிரிச்சிச்சார். எப்படியெல்லாம் இருக்கணும்னு நம்மளை தான் மாடலாக செஞ்சு வச்சுருக்கிறார். ஆமாம். அப்போ நம்மளுக்கெல்லாம் தனித்தனி குணங்களை கொடுத்துருக்கிறார், தனித்தனி ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறார். ஒருத்தன் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரேகைகளெல்லாம் அப்படி தானே? எல்லாருக்கும் ஒரே ரேகை இருக்க மாட்டேங்குது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கண் இருக்க மாட்டேங்குது, எல்லாம் மாறி இருக்குது. இப்போ எவ்வளோ ஞானம் உள்ளவர் பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இவ்வளவு நேர்த்தியாக ஒரு மனுஷனை சிருஷ்டித்தார் என்று சொன்னால் அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவரை புரிந்து கொள்வது நம்ம மண்டைக்கு என்ன செய்யாதுங்க, எட்டாத ஒரு காரியம். ஆனால் தன்னை அவரே வெளிப்படுத்துகிறார் அந்த வேதத்தில். ஆமென். அதனால அவரை நம்ம என்ன செய்ய முடியுங்க, புரிந்து கொள்ள முடியும். ஆமென். அப்போ வேதத்தை படிக்கலைன்னா இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் நாம் எங்கேயோ வச்சிருக்கிற ஒரு தாடிக்காரரை தான் நம்ம என்ன செய்வாங்க, இயேசு கிறிஸ்துன்னு நம்பிக்கிட்டு இருப்போம். சரி, வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 4 to 5 வசனங்கள் வரை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. அப்ப என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன இருந்துச்சாங்க? உயிர் இருந்தது, ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனுக்குள்ள என்ன இருந்துச்சுங்க? ஒளி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அங்க வெளிச்சமா இருந்தவர் இப்ப புதிய ஏற்பாட்டில் எப்படியா இருக்காருங்க? ஒளியா இருக்கிறார். ஒளியா இருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அதனால சொல்றாங்க, இருளிலே இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு இருளிலே, அந்தகாரத்திலே, பாவத்தினுடைய கட்டுகளிலே, வியாதி கட்டுகளிலே, பிசாசுனுடைய தந்திரங்களிலே இருக்கிற ஜனங்களை இருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இருளில் இருக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சத்தை பார்த்தாங்கன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்போ என்ன செய்றாங்க? அவர் இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்திலே வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பிசாசு இயேசுகிட்ட வந்தால் அவனுக்கு விருப்பமானது ஒன்று அங்கே என்ன செய்யலாங்க இல்லை. ஆனால் நம்மள்கிட்ட நிறைய வச்சுருக்குறோம். அதனால தான் டபக்கு நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறாங்க, ஆமாம், உள்ளே வந்துடுறதுக்கு வாய்ப்புகளை நிறைய நம்ம தான் கொடுக்குறோம். அவன் பிசாசு உள்ளே வந்து நம்மளை என்ன செய்யலைங்க, ரொம்ப பிரச்சனைலாம் பண்ணலை. ஏதேன் தோட்டத்தில் போய் ரொம்ப பிரச்சனை பண்ணி அடாவடியத்தனமாக போய் ஆதாம் ஏவாள்கிட்ட போய் பேசுனாங்களா? அவன் பாட்டு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிட்டாரு, மிச்சம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. அதே மாதிரி தான் நமக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. சரி, அது எப்படியாவது இருக்கட்டும். இப்போ நமக்கு ஒளியிலே இருக்கிறது என்றால் இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்கிறது ஆண்டவர் சொல்கிறார். இப்போ யோவான் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, இப்போ யார் எங்கே இருந்து வந்துட்டார்? இவரு முதல்ல வெளிச்சமாக இருந்தவர் இப்போ என்ன சொல்றாரு? திரும்ப அவரே வந்து, நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடமாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. அப்ப அந்த ஒளியோட ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே வர வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணுமாங்க? அவரை பின்பற்றுகிறவளா இருக்க வேண்டும். யாரை? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவளா இருக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனா தான் நமக்குள்ள என்ன வந்துருங்க? ஜீவ ஒளியிலே நம்ம நடப்போம், ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்வோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 23வது வசனம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காய் இருக்கிறார். இப்போ இங்கே யாருங்க வெளிச்சம் கொடுக்கறது? ஆட்டுக்குட்டியான. எங்க? பரலோக ராஜ்யத்தில்
அங்கே ஒரு புதிய வானம் புதிய பூமி இருக்க போது, அந்த புதிய வானம் புதிய பூமிக்கெல்லாம் வெளிச்சம் வேறு யாருமே இல்லையா? யார் தான் நாங்கள் அவர்? ஆமாம், இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியானவர் தான் அங்கே இருந்தோம். அப்போ ஆதியாமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தல் வரையிலும் இயேசு கிறிஸ்து எவ்வாறா இருக்காருங்க? வெளிச்சமாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதை விட இன்னொரு காரியம் சொல்கிறேன். 66 புஸ்தகத்திலையும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். 66 புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ப முடிகிறதா? உண்டு. நம்ம இந்த வேதாம நம்மலாம் கொஞ்சம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? நேரம் தான். ஆமாம், நேரம் இல்லை நமக்கு. சரி, கற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். சரி, இருக்கட்டும். ஆதியாம புஸ்தகத்தில் ஸ்திரீயினுடைய வித்தாக என்ன செய்கிறாருங்க? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். யாத்ராம புஸ்தகத்தில் பஸ்காவினுடைய ஆட்டுக்குட்டியாக அவர் வருகிறார். லேவிய ராகமத்தில் பிரதான ஆசாரியராய் வருகிறார். என்னாகமத்தில் உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பமாக வருகிறார். உபாகம புஸ்தகத்தில் தீர்க்கதரிசியாய் வருகிறார். 5 ஆகமத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். ஆமே, பாக்கி 66 புஸ்தகம் இருக்குது. 61 புஸ்தகம் இருக்குது. 61 புஸ்தகத்திலையும் இயேசு கிறிஸ்து மையமாகவே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் வேத புஸ்தகத்தில் ஒரு பகுதி கூட கிடையாது. ஆமென். இது நம்ம படிக்கும் பொழுது தெரியும். நம்ம படிக்கும் பொழுது வேதாகமத்தை அப்படியே படிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் படிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுது, ஆண்டவரே இது என்னோடய குடும்பத்துக்காக என்னென்ன சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு முறை படிங்க. நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம், ஆண்டவரே என்னுடைய பர்சனலுக்காக என்னென்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஒரு வாட்டி படிங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கோணத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாற்ற ஆரம்பிக்கும். ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வருஷத்தில் எத்தனை பேர் படித்து முடிக்கிறீங்கன்னு சொன்னேன். யாரோ ஒருத்தர் தான் கை தூக்குனாங்க. அப்படி தானா? அதுவும் இல்லையா? அம்மா முடிச்சுட்டாங்க. எங்கே? அங்கே ஊரில் முடிச்சிங்களோ? இங்கே ஆரம்பிச்சுட்டா. ஒருத்தர் முடிச்சுட்டாங்க. நான் முடிச்சுட்டேன். நான் முடிச்சு 2வது வாட்டி வந்து போயிட்டுருக்கிறேன். பாதி போயிட்டுருக்குது. ஆமாம். ஏன் பைபிளை ஒரு வருஷத்தில் ஒரு முறை படிக்கலை? அப்போ நம்ம படிக்கும் பொழுது தான் ஆண்டவரை நீங்கள் படித்து பாருங்கள். ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு படித்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா குடும்பத்திற்கான காரியங்கள் இதில் என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு வெளிப்படும். நான் தனிப்பட்ட என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவரை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு முறை அந்த எண்ணத்தோடு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிலே விளக்கம் தெரியும். ஒவ்வொரு கோணத்திலும் நீங்கள் படிக்கும் பொழுது வேதகம் உங்களுக்கு வெளிச்சமாக பிரகாசிக்கிறது. ஏன்? எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படி ஒரு படிப்பை நாம் படிக்கும் பொழுது தான் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போது இந்த வெளிச்சம் என்ன சொல்கிறது? யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவரே சொல்கிறார். வாசிமா. அதற்கு இயேசு, நானே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறார்? நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என்னை எல்லாமே என்ன நல்லா சுவாசிங்க. என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்திலே வரோம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி யாருக்கு மட்டும்தான் இருக்குங்க? ஆமாம், குடும்பமெல்லாம் சேர்த்துக்கிட்டுலாம் போக முடியாது. தனியாக தான் போய் ஆகணும். ஒருத்தர் வீட்டில் பக்தியாக, அம்மா பக்தியாக இருக்கிறாங்க, புள்ள எப்படியாவது போட்டோம், அப்படிலாம் கிடையாது. அம்மா மட்டும்தான் போய் சேரும். புள்ளையும் பக்தியாக தான் இருக்கணும். ஆமென், ஆமென். அப்போ என்ன பண்ணணும்? அவரை மட்டும்தான் பிடிச்சிக்கணும். இல்லைங்க, இயேசுநாதரையே ஒருத்தவங்க பெற்றாங்க இல்லைங்க, அவங்க அவரை விட பெரியவங்களா? இல்லையே, எல்லாருக்கும் முந்தினவர் தான். அவங்கள படைச்சதே ஆண்டவர் தான். ஆமென். மனுஷனை உண்டாக்குனதே ஆண்டவர் தானே. இப்போ அவங்கள படைச்சது யாருங்க? அப்புறம் ஆண்டவர் தான். வர்றதுக்கு வழி ஒரு ஆள்னா அம்மாவாக இருந்தாங்க, அவ்வளோதான். மனிதனாக உலகத்தில் பிறக்கணும், ஒரு பெண் வழியாக பிறந்தால்தான் என்ன பண்ணும் உலகம் ஏற்றுக்கொள்ளும். அதுக்கு தகுதியானவங்க அவங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது நம்ம? ஆமாம், நீங்களே வழி போல் இருக்குது, இவர்கிட்ட சொன்னால் ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் யாரையும் பிடிக்க முடியாது. அவர் மட்டும்தான் வழி, நானே வழி. அப்போ இயேசுநாதர் சொல்கிறாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை எல்லாமே ஒருத்தரும் பிதாக்கிட்ட போக முடியாது. அப்போ நான் எந்த வழியிலுமே போக முடியாதா? எந்த வழியிலுமே போக முடியாது. ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம்.
புலம்பிருச்சு. சோத்திரமாண்டவதாக. சரி, இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராம் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 19 20 வசனங்கள் வரை. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி, இப்போ யார் பேர் சொல்லியிருக்கீங்க? தேவ அந்த அப்படியே தூதன்ட்டீங்க டப்புன்னு. என்ன போட்டிருக்கு? இதுதான் இயேசு கிறிஸ்து. ஆமென். புரியுதுங்களா? இப்போ ஆபிரகாமை சந்திக்க வந்தவர்களே தேவதூதனானவர், ரைட்டுங்களா? சிம்சோனை உருவாக்குறதுக்கு முன்பாக அவருடைய தாய் தாப்பனவரை பார்க்க வந்தவர் தூதனானவர்னு போட்டிருக்கோம். நிறையா இடங்களில் தூதனானவர் வந்திருக்கும். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேவாவோட கூட வந்தவர் தூதனானவர்னு போட்டிருக்கோம். இவர் யாருன்னா இவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ என்ன சொன்னாங்க? இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். இதுவரையிலும் இஸ்ரவேலருக்கு முன்பதாக நடந்த அந்த தூதனானவர் என்ன பண்றாரு? இப்ப பின்னாடி நடந்தாரு. அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி, அப்போ தூதனானவர் எப்படியா இருந்தாராங்க? மேகஸ்தம்பமாக இருந்தார். அது ஒரு பகுதி அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது, மற்றொரு பகுதி எப்படியா இருக்குதுங்க? அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமுமாக இருக்கிறது. வாசிக்கலாம் தொடர்ந்து. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோருண்டு சேராதபடிக்கு நடுவில் வந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? பிடிக்கிறதுக்கு வந்துட்டான் எகிப்தியர். விரோதி வந்துட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை பிடிக்க வந்துட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை பிடிக்க வந்துட்டான். இப்போ இதுவரையிலும் முன்னாடி போன தூதனானவர் என்ன பண்ணிட்டாருங்க? நடுப்புற வந்து நின்றுக்கிட்டாரு. இப்போ அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது, இவர்களுக்கு எப்படியா இருக்குதுங்க? இருளாக இருக்கிறது. தெரியல உங்களுக்கு, அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் அவங்களுக்கு தெரியுது. ஆமென். வாசிக்கலாம் தொடர்ந்து. எகிப்தியருக்கு மேகமும் அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நம்மோடு கூட இருந்தாரான்னா நமக்கு அது வெளிச்சமாக இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு எதிரானவர்களுக்கு எப்படியா இருக்குங்க? அந்தகாரமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஒருத்தரும் பண்ணக்கூடாதுங்கிறது அவர் நடுப்புற வந்து நின்றுக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லியிருக்கு. ஆனால் அவர்கிட்ட விட்டு கொடுக்குற சுபாவம் மட்டும் நம்மகிட்ட என்ன இல்லைங்க. நீங்கள் லாய்க்கில்ல ஆண்டவரை, நானே பார்த்துக்கிறேன். அவர் என்ன பண்ணார்? தூடமாக வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பார். நம்ம முட்டி மோதி என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? அது இன்னமும் சரியாக வரலையேன்னு தான் சொல்லிட்டு தெரியும். கர்த்தர் என்ன ரொம்ப சோதிக்கிறார் போல இருக்கு. பண்ணுனது நம்ம பேர் யார்? ரிப்பேரு. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. யோபு எழுதின புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ கர்த்தர் செய்ய நினைச்சது என்ன செய்யாதுங்க? தடைபடவே படாது. நம்ம வாழ்க்கையில் நீங்கள் என்ன தான் முட்டி மோதி நடந்தாலும் ஆண்டவர் எதை செய்யணும்னு நினைக்கிறோம் அதுதான் நடக்குமே தவிர வேறு எதுவுமே நடக்காதுங்க. ஆமென். இதை புரிஞ்சிருக்கணும் நம்ம. அப்போ இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அதை தவிர வேறு எது எனக்கு என்ன செய்யாதுங்க? நடக்காது. அப்போ அந்த இடத்துல யாரை தான் பிடிச்சிக்கணும்? அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடிச்சிக்கணும். யோவான் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே. அப்போ நம்மளை யார் பிரகாசிக்க பண்ணுகிறாரு? ஆமென். இப்போ அதை பிரகாசிச்சு, இதை பிரகாசிச்சு, இதை பாதுகாத்து, அதை பார்த்துக்கிச்சு. இப்போ என்ன பண்ணிட்டார் கடைசியில் ஆண்டவர்? எந்த மனுஷன்? எந்த மனுஷங்க? எந்த மனுஷன்? நம்மனே சொல்ல மாட்டேங்கிறப்பங்க, உரிமை எடுத்துக்க மாட்டேங்கிறோம். வாக்குத்தத்தங்களை உரிமை எடுத்துக்க மாட்டேங்கிறோம். என்ன தாங்க சொன்னார் ஆண்டவர்? என்ன மாத்திரம், என்ன ஒளியா மாத்திரன்னு சொல்லியிருக்காரு. நான் வெளிச்சமாக பிரகாசிக்க வச்சிருக்கிறாரு. ஏன் சுதந்திரிக்க மாட்டேங்கிறோம்? தேவையில்லாத இந்த வருஷத்தில் பாருங்கள், அந்த கார்டு கொடுத்தோன்னு பார்த்தோம்னா
ஏதோ அந்த வசனமெல்லாம் எனக்கே சொன்ன மாதிரி நினச்சிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு நாளும் கொடுக்கல. அதெல்லாம் அந்த வேதத்தில் யாருக்கோ கொடுக்கப்பட்டது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? திருடக்கூடாது. நமக்கு என்ன கொடுத்துருக்காரு அதான் கொடுப்பாரு. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்கா? உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே. அப்போ இந்த இது எனக்கு தான் கொடுத்துருக்காரு. எந்த மனுஷனும் சொல்லிட்டாரு. அப்போ நானும் உள்ள ஓகே. நீ படிக்காதவன், அதை பற்றிலாம் அவருக்கு பிரச்சனை இல்லை இல்லைங்களா? பேதுரு படிக்கல, பிரச்சனை இல்லை. பவுல் படித்தான், பிரச்சனை இல்லை. ஆமே, அவருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்த மனுஷனும் நான் பிரகாசிக்க பண்ணுவோம்ப்பா. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 34வது அதிகாரம் 29வது வசனம். யாத்திராகமம் 34:29. மோசே சாட்சி பலைகள் இரண்டையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கின பொழுது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அல்லேலூயா. அப்ப இங்க என்ன நடந்துச்சு? என்ன கண்டுபிடிச்சோம்? இப்ப என்னம்மா? ஆமா, தேவனோட நம்ம பேசினா முகம். அப்போ நம்ம ஃபேர் அண்ட் லவ்லியெல்லாம் நமக்கு அது வேண்டியது இல்லை இல்லையா? ஆமாம், நம்ம முகம் பிரகாசிக்கும். சில பேரை பார்த்தோம்னா, ரோட்டில் பார்த்தோம்னா அவங்களோட சில பேர் கொஞ்சம் பேசணும்னு விருப்பப்படுவோம். சில பேரை பார்த்தா என்ன பண்ண முடியும்? நம்ம கொஞ்சம் இவன்டையா எப்பாடி இவங்க பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கானும்பாங்க. இப்போ பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்காலாம் நம்மளை வைக்காது. நம்மளை பார்த்தா பேசணும்னு வைக்கிறோம். அதுதான் முகம் பிரகாசம். ஆமே. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? தேவனோடு கூட பேசணும். அங்கே எங்கெங்கே போய் பேசுறது? வேதத்தில் பேசுங்க. இதை வாசிக்க இதுதான் உங்களோட பேசும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. இந்த தேவன் என்னோடு கூட பேச 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 என் முகம் பிரகாசம் அடையும். அந்த தானே பலகையை வாங்க தானே போனார் அவரு. வார்த்தை வாங்கின போனவர். ஆண்டவர் சொன்னார், 10 கட்டளை எழுதி கொடுத்தாரு. அதை வாசிக்க இவர் முகம் என்ன பண்ணுச்சுங்க? முக்காடை போட்டுட்டு போனார். பார்க்குறவங்களாம் பார்க்கவே முடியல. அப்பா கூசுதுப்பா கண்ணு. மோசே மூடிக்க முக்காடை போட்டுக்க. அவன் பார்க்கும்பொழுதெல்லாம் முக்காடை போட்டுட்டு தான் பேசினான். பாருங்க, அவ்வளோ தூரம் பிரகாசம் அடைந்தது. ஆனால் நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். இதெல்லாம் நடக்குமாங்க? ஆமாம், நடக்கும். நீங்கள் நல்லா ஆண்டவருக்கென்று பேசி பழக ஆரம்பித்தோர், ஆண்டவருடைய வசனத்தை பேசி பேசி பழகி பாருங்கள், உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக வந்துடுறாங்க. ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் அநேகரை அனுப்பிச்சே வச்சுருவார். ரொம்ப நேசிக்கிற மாதிரி இருக்கிறாரியா. அட்ட கொஞ்சம் நேரம் பேசினாலே எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தை நான் வாசிக்க என் முகம் பிரகாசம் அடையணும்னு நினச்சிங்க. நான் ஒருத்தரை பார்த்தா என்ன பண்ணுவேங்க? அவர் நேசிக்கிற மாதிரி நான் பேசுவேன். அவர் ஆறுதல் தருகிற மாதிரி நான். புரியுதுங்களா? அப்போ என்னுடைய நடக்கைக அவங்களுக்கு பிரகாசமாக ஆயிரும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன புரிகிறதா? இன்னும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. வாசிக்கலாம். கொலோசியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். இப்போ பாருங்க, முதல்ல நம்ம வாசித்தோம், தேவனோட பேசும் பொழுது என்னுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. எந்த மனுஷனையும் அது என்ன செய்யுங்க? பிரகாசம் அடைய செய்கிறது. அப்போ தேவனோடு கூட பேசிகிட்டு இருக்கணும். அப்போ பேசுனா நான் பிரகாசம் அடையும். என்கிட்ட வெளிச்சம் வந்து விடும். புரியுதுங்களா? ஆமே. இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து என்கிட்ட வரணும்னா நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும். அப்போ பேசுனா எனக்குள்ளேயும் ஒளி வந்துடுறது. நான் பேச அந்த வெளிச்சம் என்னோடு வருகிறதுனாலே தேவன் என்னோடு கூட இருக்கிறான், நான் பிரகாசம் அடைகிறேன். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கொலோசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவர்களுக்குள்ளாக ஞானம், அறிவு என்பவைகளாகிய அடங்கி இருக்கிறதே. ஆமென். என்ன போட்டிருக்க? திரும்பி ஒரு வாட்டி வாசிக்கலாம். அவருக்குள் அப்போ வேதம் அந்த வெளிச்சமாக இருக்கிற என்னென்னலாம் இருக்குங்க? ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, பொக்கிஷம் இருக்குது. ஆமென். அப்போ நமக்குள்ள என்ன வேணும்? இதெல்லாம் வேணும் இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும். என்ன பண்ணணுங்க? அது நீங்கள் என்ன பண்ணணும்? பயப்படுதெல்லாம் என்ன பண்ணணும்? இயேசுநாதர்கிட்ட பேசுமான்னு சொல்லி விடுங்க. ஆமென். பிள்ளைகளுக்கு ஞானம் வரணும், அறிவு வரணும்னா இயேசுநாதரோட முதல்ல பேசட்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஞானம் வந்துடும்.
ஏங்க அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் படிப்பு என்ன ஆகுறதுங்க? ஆமே, புரியுதுங்களா? 24 மணி நேரம் எங்கள் பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்குமா? அப்படிங்களா? எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறோம்ல, அப்போல்லாம் வந்துடுதுங்களா பிள்ளைங்க? இப்போ இதையும் படி, ஞானத்தையும் கேட்குறேங்க. பைபிளை படிக்க சொல்லுங்க. காலம்பரம் எஞ்சனமா பைபிளை படி, ஒரு வாட்டி ஜெபம் பண்ணு. ஆமேன். அப்போ ஞானம் வந்துடும் அந்த பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த ஞானம் வந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு அறிவு வந்துடும். ஆமேன். அதை தான் அந்த வேதவசனம். திரும்பி ஒரு வாட்டி வாசிக்கலாமே. அது அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுங்க? எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. யார்கிட்ட இருக்குங்க? இயேசுகிட்ட தான் இருக்கு. வழி இல்லை. நீ வேற யாரையும் தேடாதீங்க. ஆமேன். நீங்கள் அம்மாட்ட ஓடாதீங்க, அவர் கூட்டாளிகிட்ட போகாதீங்க, ஐயா அவர்கிட்ட சீசராச்சேன்னு தேடாதீங்க. இல்லை அவரோட இன்னொரு சீசராக இருக்கிற ஒருத்தரையும் தேடாதீங்க. இயேசுநாதரை மட்டும் நீங்கள் தேடுங்க. வாசிக்கலாம். யாத்திராம் எழுதின புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனம். வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால, யார? தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்க பெசலேயலுங்கிறவனுக்கு என்ன செய்கிறாருங்க ஆண்டவர்? ஆமாம், தேவ ஆவியினால நிரப்பிட்டாராம். அந்த தேவ ஆவியினால நிரப்பினதுனால அவனுக்கு என்ன வந்துருச்சுங்க? ஞானம் வந்துச்சு, புத்தி வந்துச்சு, அறிவு வந்துச்சு. இப்போ ஞானம் புத்தி அறிவு எங்கேருந்து வருதுங்க? தேவ ஆவியிலேருந்து தான் வருது. ஆமே ஆமே. பிள்ளைங்க வச்சுக்கிறோம், புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நல்லா எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட பிள்ளைகள் ஞானமாய் வளர ஆரம்பிக்கும். இன்றைக்கி இஸ்ரவேலில் இருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக நோபல் பிரைஸ் வாங்கினதற்கான ஒரே ஒரு காரணம், அவர்கள் கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது 5 ஆகமங்களை கட்டாயமாக படித்து முடிப்பார்கள். பொழுதுனிக்கு அவங்க பைபிளை படித்ததுனால தான் அந்த பிள்ளைகள் அதிகமாக நோபல் பிரைஸ் வாங்க முடிந்தது. காரணம் வேத அறிவு. அல்லேலூயா. நம்ம அதை விட்டுட்டு வேற எதையோ போட்டு திணிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். இதை படி, அதை படி, நீங்கள் எல்லாத்தையும் படிங்கப்பா, ஆனால் முதல்ல வேதத்தை படி. இந்த படி தான் அடுத்த படியை உனக்கு என்ன செய்யுங்க? காட்டும். இதுதான் கீழ்ப்படி. இந்த கீழ்ப்படியை தான் அப்படிதானே வருது? ஆமாம் இல்லை, இதில் கீழ்ப்படிஞ்சாதான் ஆமாம் அடுத்த படியே தெரியும். இந்த படி தெரியலன்னா அடுத்த படி தெரியாது நமக்கு. அது ஏதோ போய் நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். சரி, சோத்திரம் உண்டாவதாக. இப்போ இன்னும் கொஞ்சம் வாசித்தோம்னா அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறிவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே பாருங்க, பேதுருவும் யோவானும் பேசுறத பார்த்தா ராஜ்யசபையில் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்குறான். என்னடா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், இவன் யார்? இவனுங்க படிப்பறிவு இல்லாதயா, பேதையான ஆட்கள், எவனா மீன் பிடிக்கிறாளியா, இது என்னடா இந்த போடு போடுறான். ஆமே, ஒரு மாதிரி திணறி போயிட்டாங்க. பயங்கரமாக பேசுகிறான். இருக்குதா இல்லைங்க? புரியுதுங்களா இல்லையா? எப்படி இவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்க? அப்போ அவனே ஒரு முடிவு பண்ணிட்டான். என்ன முடிவு பண்ணிட்டாங்க? இவர்கள் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வரும். பூவோடு சேர்ந்த நாரும். அப்போ இயேசுவோடு கூட இருந்தால் என்ன வருங்க? ஞானம் வரும். அவன் நீ பேதையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ படிப்பறிவில் இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஞான அறிவு வேணும்னு சொன்னால் நீ இயேசுவோட கூட இருந்துட்டா போதும்பா, உனக்கு எல்லாம் வந்து சேர்ந்துடும். ஆமே, அந்த இயேசு தாங்க நமக்கு எல்லாத்துக்கும் முக்கியமானவர். அதனால தான் சொல்கிறேன், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். உலகத்தில் எது உனக்கு இருந்துச்சோ இல்லையோ, நான் மட்டும் இருந்தால் உனக்கு போதும், எல்லாம் கிடச்சிடும். ஆமே, அந்த இடத்தையும் நம்ம வரணும். வாசிக்கலாங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம். இப்போ நம்மலாம் யாராக இருக்கிறோமாங்க? அப்போ நம்ம இல்லை, நம்ம எல்லாம் யாராக இருக்கிறோம்? உலகத்துக்கு. எப்படி உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம்? நம்மோடு கூட இருக்கிற. அதனால் என்ன, எப்படி வெளிச்சம் வருது? வெரி குட். தானியேல் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிங்க. தானியேல் 12:3.
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்போ நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறது தான் உங்களுடைய பிரகாசம். ஆமே ஆமே, புரியுதுங்களா? நான் போய் அடுத்தவன்ட்ட போய் இயேசு நல்லவர் இருப்பான், என் வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு ஒரு பிரகாசம், அதுதான் என்னுடைய வெளிச்சம். இன்றைக்கி நம்மளே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எது செஞ்சாலும் ரொம்ப தடுமாறிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் சரியாக வர மாட்டேங்குதுங்க, எப்போ பார்த்தாலும் வியாதிங்க, எப்போ பார்த்தாலும் கஷ்டங்க, எப்போ பார்த்தாலும் வறுமைங்க, எப்போ பார்த்தாலும் கடன் வந்துடுவாங்க. இப்படியே நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்ம சொல்கிறதுனால நம்மளை பார்க்குறான் என்ன பண்ணுறான், நாம் பெட்டர் தான். இவன் சபைக்கு போனாலுக்கு என்ன இருக்குங்க, இவன் எப்போ பார்த்தாலும் தரித்திர பாட்டே பாடிட்டு இருக்கிறான், இவனை காட்டில் நம்ம நல்லவங்க தான், அவன்கிட்ட போனால் மோசமாக போயிடுவோம் போல இருக்கு, வரமாட்டாங்க. ஆண்டவர் சொல்ல, கடன் வாங்காதிருப்பாயாக, கடன் கொடுப்பாயாக. அப்போ இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் கடன் இருக்குன்னா நான் என்ன பண்ணியிருக்கணுங்க, இந்த வசனத்தை நீங்கள் தானே ஆண்டவரை சொன்னீங்க, நான் கடன் வாங்கக்கூடாது, தப்பி வாங்கிட்டேன் ஆண்டவர், என்ன மன்னியும், இதை மாற்றுங்க. ஆண்டவர்கிட்ட போராடலாம் இல்லையாங்க, இந்த வாக்குத்தத்தை நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா? எடுத்துக்க வேண்டியதானே. அப்போ என் வாக்குத்தத்தை, என் கடனை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரை. என் வீட்டில் தரித்திரம் இருக்குது, மாற்றுங்க ஆண்டவரை. என் வீட்டில் எப்போ பார்த்தாலும் வியாதி இருக்குது, மாற்றுங்க ஆண்டவரை. என் வீட்டில் ஆண்டவர் சாபம் இருக்குது ஆண்டவரை, மாற்றுங்க ஆண்டவரை. ஏன் கேட்க மாட்டேங்கிறோம், ஏங்க கேட்க மாட்டேங்கிறோம்? இதுதான் வெளிச்சம். என் வாழ்க்கையில் நடந்ததான் நான் சொல்லணும். எப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுப்பா, அடிக்கடி எனக்கு என்ன பண்ணுச்சுங்க, வியாதி வந்துக்கிட்டே இருந்துச்சு, நான் ஜோம் பண்ணி பார்த்தேன், எல்லா வியாதியும் இப்போ எனக்கு மாறிடுச்சுப்பா, உனக்கும் மரணம், நீ ஜோம் பண்ணுப்பான்னு சொல்கிறப்ப தான் வெளிச்சமாக இருக்க முடியும். நீ குணப்பட்ட பின் தான் இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம், சகோதரனை. ஆமாம், இன்னமும் நம்மளால் யாரையும் குணப்படுத்த முடியாதனால தான் நம்ம என்ன பண்ணல, புதிய ஆட்களை கொண்டு வர முடியவில்லை. நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கோம் தெரியுமா? நான் ஒரு வழியாக கணக்கு பண்ணி வச்சுருக்கிறேன், சின்ன பிள்ளைகள்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து 76 பேர், இன்னும் 100 பேர், 24 பேர் வேணும் நமக்கு. ஆமே, நான் அதை ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவர் இந்த வருஷத்துலையாவது கொடுத்துருங்க ஆண்டவரை. 1ஆம் தேதி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த இடத்துல 100 பேர் இருக்கணும், நெருக்கம் தாங்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும் ஆண்டவரை ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆமே, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நான் பிரகாசிக்கணும். நாளைக்கு ஒரு ட்ராக்ஸ் கொடுக்க வரேன்னு சொல்லும் பொழுது இப்போ ஒன்றும் வேணாங்க, நம்ம சண்டே கிளாஸ் வர்றாங்க, நம்ம பாட்டுக்கு வந்துடுறோம். நம்ம வீடு பக்கத்தில் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லையா, ஒரு என்னோட அனுப்புறீங்களா உங்கள் பிள்ளைங்கள? நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த பிள்ளைங்கள சண்டே கிளாஸ் எங்களில் ஸ்கூல் நடக்க நல்ல கதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, பாட்டெலாம் சொல்லிக் கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கம்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. வாங்க உங்கள் பிள்ளை என்னோட அனுப்புங்க, நான் போயிட்டு வரும்போது நான் பத்திரமா கூட்டிகிட்டு வர்றேன். முடியுமா முடியாதாங்க? இதை நம்ம சுமையாக நினைக்கிறதுனால தான் நமக்கு ஆசீர்வாத குறைவு. ஆமே, புரியுதுங்களா இல்லையாங்க? நாம் ஏன் செய்ய முடியாத? அங்கே இருக்கிற நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைங்களுக்கே திரும்ப திரும்ப நடத்திக்கிட்டு இருக்கிறோம், வெளியில் இருக்கிற பிள்ளைங்களை கொண்டு வர முடியல. கொண்டு வர வேண்டியவர் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறான், ஒரு பிள்ளை தானே வர சொல்லுங்க, கூப்பிடுங்க. ஒரு முறை வரலையா பரவாயில்ல, 2வது முறை கூப்பிடுங்க, பரவாயில்ல 3வது முறை கூப்பிடுங்க, பொழுதுனைக்கு கூப்பிட்டே இருங்க, தப்பு கிடையாதுங்க. ஆமே, அவன் கேட்டாலும் கேட்கலனாலும், போன வாரம் பேசுகிறேன், கேட்டாலும் கேட்காட்டாலும் என்ன செய்யுங்க, சொல்லு. ஆமே, ஆமாம், அதை செய்யுங்க நம்ம. அப்போ அதுதான் இந்த வலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் உலகத்திற்கு வெளிச்சமாக நான் இருக்க வேண்டுமானால் நான் ஆண்டவரை பற்றியதான வார்த்தைகளை சொல்ல சொல்ல என்னை பார்க்குறான்னு இருப்பான், அவெல்லாம் நல்ல வார்த்தையை பேசக்கூடிய மனுஷன்டா, அவன்கிட்ட ஜாக்கிரதை. ஆண்டவர் மற்றவன்கிட்ட பேசுகிற மாதிரி நம்மள்கிட்ட பேச மாட்டாங்க, நம்மள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும், ரொம்ப மரியாதையாக நம்மள்கிட்ட பேச பழகுவாங்க. காரணம், நான் ஆண்டவரை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பெரியவரை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். உலகத்தை உண்டாக்கின ஒரு தேவனை நோக்கி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டிகளையும் உருவாக்கினவரை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே இப்படி சொல்லுகிற என்னை ஆண்டவர் உலகம் என்ன செய்யுங்க, வெளிச்சமாக என்னை பார்க்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். உலகத்தில் எத்தனையோ காரியங்களை சொல்கிறவனெல்லாம் மதிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிற நம்மளை ஏங்க மதிக்க மாட்டாங்க? அதுதான் நட்சத்திரங்கள், வெளிச்சங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம், மத்தேயு எழுதின புஸ்தகம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனிதர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி
உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிப்பிக்க கடவது. அப்போ உங்களுடைய நற்கிரியைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல செயல்கள், மற்றவங்களுக்கு செய்கிற உதவி. போகும்பொழுது ரோட்டில் போகும்பொழுது ஒரு கல் கிடக்குன்னு சொன்னால், இவர் கல் போட்டோம் பைத்தியக்காரன்னு சொல்லி போவானா. கல்லை தூக்கி தூர போட்டு போனால் பார்க்குற என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இவர் பைத்தியக்காரன் பாரு, கல்லெல்லாம் பொறுக்கி போட்டு நிற்கிறான் பாரு. சொல்லுவான்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், சொல்ல தான் செய்வான். ஏன்னா சிலுவை பற்றிய உபதேசம் அது அவனுக்கு பைத்தியமாக தான் தெரியும். எனக்கு தானே அது தேவைப்படலன்னு. நான் கல்லை தூக்கி போட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாது போனால் பாவம். நான் கல் கிடக்குது யாருக்கையும் இடறி விட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டலன்னு சொன்னால் என் மேலே பாவம் வருதே. நான் அதுக்காண்டி தான் தூக்கி போட்டேன். ஆமே, புரியுதுங்களா? வசனங்கள் எங்கெங்கெல்லாம் நம்மளை கொண்டு போகுதுன்னு பாருங்கள். இதுதாங்க ஆண்டவர் சொல்ற நல்ல கிரியைகள். நம்முடைய செயல்கள் நல்லதாக இருக்கிறதா? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. கிறிஸ்மஸ் காலம் நிறையா நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. நல்ல கேக்கு வாங்க, நல்ல பிரியாணி செய்யுங்க, நல்ல விதவிதமாக நீங்கள் என்ன வேணாலும் உடுத்திக்கிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆனால் அதோடு கூட உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏழைகளையும் நினைத்து பாருங்கள். ஒரு கேக்கை வாங்கி கொண்டு போய் கொடுங்களேங்க. பக்கத்தில் இருக்க யாராவது நல்லா தெரிஞ்சவங்களாக பார்த்து கொண்டு போய் கொடுக்க முடியாது. நாளைக்கு தீபாவளிக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பானான்னு பார்க்கக்கூடாது. ஆமாம், புரியுதுங்களா? அதனால் பக்கத்தில் அவன் இன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு கேக் கொடுத்தா தீபாவளிக்கு ஆமாம் பலகாரம்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதனாலலாம் ஒரு எதிர்பார்ப்போட வேண்டாம். முடியாத ஒரு மனுஷன் உக்காந்துருக்குறாங்களா, பக்கத்து வீட்டில் எத்தனையோ வயசான பாட்டி இருப்பாங்க, அம்மா வேறு யாரும் கவனிக்காத ஆள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் பாட்டியை பிரியாணி சாப்பிட்றியான்னு கேளுங்க, ஊன்றும். கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. வீட்டில் சமைச்சதை கொஞ்சோண்டு கொடுத்துட்டு வந்துடுங்க. ஆமே, இந்த கிறிஸ்துமஸுக்கு எத்தனை பேர் கொடுக்க போகிறீங்க? ஒருத்தரும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க ஒரு 50 ரூபா செலவு பண்ண முடியாதாங்க? ஆமே, ஒரு 50 ரூபா செலவு பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். பரலோகத்தில் சொத்து சேர்க்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தீங்கன்னா அங்கே சேர்த்துரும். நீங்கள் இன்னையோட உறுதி எடுங்க, ஆண்டவரே நான் இந்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறேன், கிறிஸ்துமஸுக்கு ஒரு நாளுக்காவது என்ன செஞ்சிட போகிறேன், சாப்பாடு கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு என்ன பண்ணுங்க, ஒரு கேக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, சந்தோஷமாக ஏழைகளுக்காக பார்த்து வாங்கி கொடுங்க. திரும்பி வாங்கி செய்ய முடியாத ஆளாக பார்த்து கொடுங்க. ஆமே, நீங்கள் கொடுத்தீங்கன்னா உண்மையான கிறிஸ்துமஸ் நீங்கள் கொண்டாடுறீங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்ற பிரியாணி வயிற்று வலிக்கும். ஆமே, ஆமாங்க. இன்னொருத்தன் பசியாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்டா வயிற்று வலிக்குமே வலிக்காதாங்க. நீ கொடுத்துட்டு சாப்பிடுங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆமே, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதா கிறிஸ்துமஸை செஞ்சு பாருங்கள். அதாங்க நல்ல கிரியைகள். அப்படி செஞ்சு பார்ப்போமே, ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்கள் நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம சபையிலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். அதனுடைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் சுதந்திரித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆமே, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். உங்களுடைய ஒவ்வொரு பைசாவும் அந்த மாதிரி தான் சில வேலைகள் என்ன செய்கிறாங்க, நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகவே உங்களுடைய நல்ல கிரியைகள் யாரை மகிமைப்படுத்தணும்? எதுக்குப்பா பிரியாணி கொடுக்குற? எங்கள் இயேசுநாதர் பிறந்திருக்கிறாரு. அப்படியாப்பா, இயேசுநாதர் வாழ்க, அவர் டெய்லி பிறந்தாலும் நல்லது தான். ஆமே, அப்படி தானுங்க. டெய்லி பிறந்தாலும் டெய்லி பிரியாணி கிடைக்குமே, நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்கலாம். அதனால் என்ன பண்ணுங்க, நமக்கு நல்லது. ஆண்டவர் இப்போ எங்கள் இயேசுநாதர் பிறந்திருக்கிறாரியா, இந்த அங்கே சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க. ஆமே, எவ்வளோ வந்துருங்க, 100 ரூபா வருமா சிக்கன் பிரியாணி? இங்கே டப்பா விற்கிது. நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லா இல்லைன்னு நினைக்காதீங்க. அவங்கள்ட்ட கொடுத்தா கூட நல்லா செஞ்சு கொடுத்துருவாங்க. 100 ரூபா ஒரு டப்பா வாங்கி கொண்டு இந்தாங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. கிறிஸ்துமஸ் பிறந்துட்டார், இயேசுநாதர் பிறந்துட்டார். எப்போ பிறந்தார்? அவர் பிறந்துட்டார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போ நான் கொண்டாடி இருக்கேன், தான் சாப்பிடு, கொடுத்துட்டு போவேன். கிறிஸ்துமஸுக்கு யாரும் திரும்பவும் சொல்கிறேன், இந்த கிறிஸ்துமஸுக்கு யாராவது எதுவும் கொடுக்காம நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சோத்திரம் உண்டாவதாக. சரி, வாசிக்கலாங்க. யோபு எழுதின புஸ்தகம் வாசிங்களேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிங்களேன். 1 பேதுரு 2:5. இல்லை, ஒருத்தர் வாசிங்க. ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேறிய பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டவர்கள். அப்ப என்ன சொல்றாங்க? நம்மளாம் யாருங்க? ஆசாரியர். ஆசாரியன்னா யாருங்க? தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேவனை மகிமைப்படுத்துகிறவங்களா ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். ஆமாம், இந்த ஆசாரியர் எடுத்து நீங்கள் லேவியராமத்தெலாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்ராமத்தில் எடுத்து படிங்க. ஒரு ஆசாரியனுடைய காரியத்துக்கு எவ்வளோ பேர் அவனுக்கு ட்ரெஸ்ஸை எப்படி கொடுக்குறாரு பாருங்க.
அவனுடைய வேலை என்னன்னு பாருங்கள். அவன் சுமக்க முடியாமல் தூக்கிட்டு போவார் அங்கேருந்து. ஊரியும் தூமியும் இல்லைங்களா, அது இல்லாமல் அந்த கல் வச்சது ஜிப்பாத்து அதெல்லாம் நிறையா போட்டு வச்சுட்டு போவாங்க. எதுக்குடான்னா இஸ்ரவேல்களையே அவர் சுமக்கிறாராம். அதுக்காண்டி இதெல்லாம் தூக்கிட்டு அவன் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் ஒரு பாரத்தை கொடுத்தா நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க. ஆமாம், தாங்க முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கார் ஆண்டவர், நமக்கு நல்ல காரியம், நம்மளோட ஆசாரியராக ஒவ்வொருத்தரையும் வச்சுட்டார். அதனால் ஆண்டவர் இந்த இருங்களூருக்கு நாங்கள் தான் ஆண்டவர் ஆசாரியன். நாங்கள் ஜனங்களை ஆண்டவரை வழி நடத்துறதற்கு, ஆண்டவர் பிதாவோடு கூட நாங்கள் வழி நடத்துகிறது நாங்கள் தான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அதனால் எவ்வளோ பெரிய ஒரு சிலாகியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே நான் உலகத்திற்கு எப்படியா இருக்கிறாங்க, ஆசாரியர்களாக நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் வெளிச்சம். எப்படி இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருந்தாரோ அப்படியே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற வேத வாசிப்பாகலாம், செயல்களாகலாம், தேவனோட பேசுகிற இதெல்லாம் நமக்குள்ளே என்ன வருதுங்க, ஒரு வெளிச்சம் வருவதற்கான காரணம் அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்குது. ஆமாம், இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறார். அதுக்காகவே அவரை போலவே நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், இப்போ பிரகாசிச்சிட்டு இருக்கிறேன். சரி, இதெல்லாம் ஒன்றும் இல்லைனாலும் இது சரியானதாங்க அப்படின்னா இன்னொரு வெளிச்சம் இருக்குது. இதை நம்ம வாசிக்கலாமே. யோபு எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்தில் என்ன செஞ்சிருக்காருங்க. ஆமென். எப்படி புரியுதாங்க? பூமி எங்கே தொங்குதுங்க? அந்தரத்தில் தொங்குது. ரைட்டு தானே? சரிதானா இல்லையாங்க? இது ஒன்றும் புதுசு இல்லையே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆமென். என் அந்தரத்தில் தொங்குச்சுன்னு எப்போ கண்டுபிடிச்சாங்க? அவன் ஹர்குலிஸ் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க, பூமாதேவி தூக்கி வச்சுட்டு இருக்குன்னாங்க. பூமி எங்கேயோ இடத்துல அடித்து வச்சுருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. எப்போ கண்டுபிடிச்சாங்க? இப்போ உள்ள விஞ்ஞானி தானே கண்டுபிடிச்சாங்க. தொங்குதுரா, ஒவ்வொன்று புவியீர்ப்புனால தொங்குதுன்னு இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இது எழுதின புஸ்தகம் எப்போங்க? என்ன புஸ்தகம் அது? யோபுனுடைய புஸ்தகம். முதல் புஸ்தகமே யோபு தான், ஆதியாகமம் அல்ல, யோபு தான் எழுதினாரு. அப்போ யோபு காலத்திலேயே சொல்லப்பட்டு இருக்கிறது அந்தரத்தில் பூமி என்ன செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவராக இருந்திருக்கிறார். அப்போ வேதம் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. அப்போ கண்டுபிடிச்சான் வேணா விஞ்ஞானி இதை பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பான் போல இருக்கு. ஆமென், ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 40:22 வாசிங்க. அவர் பூமி உருண்டையின் மேலே வீட்டு இருக்கிறவர். அப்போ பூமி உருண்டைன்னு எப்போ கண்டுபிடிச்சாங்க? அதை சமயமாக கண்டாங்க. பூமியெல்லாம் தட்டன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வேதம் முன்னாடி என்ன சொல்லிடுச்சுங்க? உருண்டைன்னு சொல்லிடுச்சு. நாகும் 2:4. நாகும் 2:4. ரதங்கள் தெருக்களில் கடகட வென்றோடி வீதிகளில் இடதுசாரி வலதுசாரி வரும். அவைகள் தீவெட்டிகளை போல விளங்கி மின்னலை போல வேகமாய் பறக்கும். எதுங்க? எந்த ரதம்? காரு. ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ரதங்கள் தெருக்களில் கடகடன்றோடி வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு முன்னாடியே. யோபு 28:25. இதையும் ஒருத்தன் புதுசாக தான் கண்டுபிடிச்சான். யோபு அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை என்ன செஞ்சிருக்காருங்க? பிரமாணித்து. அப்போ காற்றுக்கு எடை உண்டு என்பதை என்ன சொல்லிட்டாருங்க? அப்போவே சொல்லியாச்சுங்க. யோபு சொல்லிட்டாருங்க முன்னாடியே. ஆமே, ஆமே. இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் இதில் இருக்கிறத பார்த்து காப்பி அடித்தவங்க தான், கண்டுபிடிச்சதில்ல. இதில் உள்ளதை தான் இருக்கு சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஒளி நம்மளை பிரகாசிக்கிறது. இது இல்லைன்னா உலகமே இல்லை, இது இல்லைன்னா அறிவே இல்லை, இது இல்லைன்னா ஞானமே கிடையாது, நமக்கு ஜீவனே இல்லை. ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாகி இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும். இது யாரே?
சொல்லுங்க. ஆமாம், சொல்லணும்ல. நீங்கள் எல்லோரும், நம்ம எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நான் வெளிச்சத்தோட பிள்ளைப்பா, நான் இயேசுவோட பிள்ளை, நான் வெளிச்சமாக தான் இருப்பேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது என்று சொன்னால் இயேசு அல்லாத ஒரு வாழ்க்கை பிரகாசமாக இராது. ஆமென். அவர் தாங்க நமக்கு மேக ஸ்தம்பம், அவர் தாங்க நமக்கு அக்கினி ஸ்தம்பம். நம்முடைய எதிராளிகளுக்கு நம்மை மறைக்கிறவரும் அவர் தான், நம்மை மற்றவர்களுக்கு வெளிச்சமாக பிரகாசிக்கிறோம் அவர் தான். அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. லூக்கா எழுதின புஸ்தகம் எபேசியர் 5:8 வாசிக்கலாம். ஒருத்தர் லூக்கா 11:35 எடுத்துக்கங்க. எபேசியர் 5:8, ஒருத்தர் லூக்கா 11:35. முற்காலத்தில், அப்போ முன்னாடி நாட்களில் நம்ம பாவத்தில் தான் இருந்தாங்க. இப்பொழுதோ இப்போ நம்மலாம் எப்படியா இருக்கிறாங்க? கர்த்தருக்குள் நம்மலாம் எப்படியா இருக்காங்க? நம்ம சுதந்திரிச்சுக்கணுங்க. வசனங்களை வெளிச்சமாக இருக்கேன்னு சொல்லி ரொம்ப டல்லாக சொன்னோம்னா நமக்கு வரவே வராது. ஆமே. நான் அப்புறம் என்ன நமக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது? ஒரு பாட்டு பாடுனா அப்படியே என்ன பண்ணுறாங்க? நல்ல அப்படியே சந்தோஷமாக நம்முடைய உள்ள எப்படி இருக்க, என்ன சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருக்கிறவன் சந்தோஷமாக இருக்கான், சங்கீதம் பாடணும். எனக்குள்ளே சந்தோஷம் வந்துச்சுன்னா என் வாயிலேருந்து என்ன வந்துருங்க? பாட்டு வந்துடும். எனக்குள்ளே ஆண்டவர் இருந்தால் என்ன வந்துருங்க? வெளிச்சம் வந்துடும். அவ்வளோதான். ஆமே. அப்போ உங்களுக்குள்ள ஏசுநாதர் இருந்தால் வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் பக்கத்தில் இருக்கிற இருளானவங்கள வெளிச்சமாக மாற்றிடும். அவங்கள தேடி எல்லாரும் வந்துடுவாங்க. நீங்கள் வானத்து நட்சத்திரமாக இருப்பீங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 11:35. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சையாக இருக்கேன். அப்போ டெய்லி வேத வசனத்தை வாசிங்க, இயேசுவை நேசிங்க, இயேசுவை பின்தொடருங்க, இயேசுவை விட்டுறாதீங்க. நீங்கள் இயேசுவை விட்டீங்க, கேட்டீங்க. அப்படி தான் போட்டிருக்கு, அப்படி தானே இருக்குது. இயேசுவை விட்டோம், நாம் கேட்டோம். ஆகவே சொல்கிறாங்க, ஆகையால் உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 12வது வசனம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் செத்தவன். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை சாவான ஒரு வாழ்க்கை. தேவனோடு கூட இருக்கிற வாழ்க்கை தான் ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இயேசு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை தவிர வேறு எதை நம்ம பின்பற்றி போனாலும், ஏன்னு கேட்டிங்கன்னா இயேசுன்னு ஏங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஆதியிலேருந்து புதிய வெளிப்படுத்தல் வரணும் அவர் தானே இருக்காரு, மாற்றமே இல்லையே. அப்போ இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாவற்றிலும் 66 புத்தகத்திலும் இயேசுவை பற்றி தானே மையப்படுத்தியிருக்கு. அப்போ வேதமே ஒரு ஆளை மையப்படுத்துவது என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமானவராக இருக்கிறார். ஆமே. அவரை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் நமக்கு ஜீவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் மட்டும் நம்மளோட கூட இருந்தார். அதனால தான் தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் அசைக்கப்படாதபடிக்கு உங்கள் வலது பார்சத்திலே ஆண்டவரை வைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.